ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல 5th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டொமைன் அப்படின்னு எப்பெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் நான் என்ன தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா, நான் எக்ஸை தான் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பேன். ஃபைண்ட் த டொமைன் அப்படின்னா டொமைன்னாலே நான் எக்ஸை தான் சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பேன். ரைட்டா? அடுத்த பாயிண்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. So 1 plus 1 minus 1 minus x square. இப்போ இதுல x எங்க இருக்கு? இந்த இடத்த ஒட்டிக்கிட்டு இருக்கா? இதை மட்டும் தனியா எடுத்து வெளியே எழுதுங்க. இப்போ இதைத்தான் நான் சால்வ் பண்ணணும். சரியா? இது என்னத்தை சால்வ் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும் வந்துடவே கூடாது. நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும் வந்துடவே கூடாது. நோ நெகட்டிவ் வேல்யூஸ். சரியா? அப்போ எக்ஸ்ல என்ன நம்பர்ஸ் எல்லாம் போட்டா எனக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வராது அப்படின்னு கண்டுபிடிச்சனாலே நான் சால்வ் பண்ணிட்டதா அர்த்தம். இதுதான் என்னோட டொமைன். அவ்வளவுதான் கணக்கு. சரியா? இப்ப நல்லா கவனிங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா? இப்போ இந்த இடத்துல -2 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. எக்ஸ்ல -2 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. -2 த ஹோல் ஸ்கொயர். என்ன நடக்குதுன்னு பாரு. 1 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 2s are 4. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு? -3 கிடைச்சிருச்சு. அப்ப -2 போடலாமா? போட கூடாது. இப்ப அடுத்து பாருங்க, எப்படி எழுதுறதுங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். வெயிட் பண்ணு. சரியா? இப்ப அடுத்தது x ஈக்குவல் டு -1 போடுங்க. x ஈக்குவல் டு -1. 1 minus -1 the whole square. Root of 1 minus into minus plus 1 into 1 1. ஸோ அடிச்சு கொடுத்தா ரூட்ல 0. சார் அப்போ 0 வரலாமா அப்படின்னா தாராளமா வரலாம். ஓகேவா? அப்போ என்னோட எக்ஸ் வேல்யூல நான் -1 போடலாம். அடுத்தது நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, அதாவது -2 -1 0 போடுறேன். 1 minus x square. 1 minus 0 the whole square. So ரூட்டுக்குள்ளார என்னோட ஆன்சர் என்னது? +1. அப்ப 0 போடலாமா? எஸ், 0 போடலாம். அடுத்தது 1. 1 minus 1 the whole square. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 1 minus 1. அடிச்சு கொடுத்தா 0. ஸோ 1 போடலாமா? போடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்து 2 போட்டுப்பார். 1 minus 2 the whole square. ஸோ ரூட்டுக்குள்ளார 1 minus 4. ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு எனக்கு? நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. -3 கிடைச்சிருச்சு. ஸோ இங்கிட்டும் இது லாக். இப்போ -2க்கு அப்புறம் -3 போட்டீங்கனாலும் நெகட்டிவ்ல தான் ஆன்சர் வரும். வேணா போட்டு பாருங்க. லாக். இதுக்கு மேல போக முடியாது. இதுக்கு இப்ப 2 போட்டீங்களா? அடுத்து 3 போட்டு பாருங்க, மைனஸ்ல தான் ஆன்சர் வரும். ஸோ அப்போ 3 வேல்யூ தான் என்னோட எக்ஸ் வேல்யூ. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் நாம? ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. எக்ஸ்ன்றது -1 விட பெருசாகவும் 1 விட சின்னதாகவும் இருக்கணும். இப்படி எழுதிக்கலாமா? எழுதிக்கூட சாரி, பெருசாவும் 1 விட சின்னதாகவும் இருக்கணும். இப்படி எழுதிக்கலாமா? இப்படி எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கோங்க. இல்லைன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இந்த ஆன்சர் தான் ப்ரிஃபர்ட் ஆன்சர். இதுதான் எழுதணும். சரியா? டொமைன் இஸ் ஈக்குவல் டுன்னு இப்படிதான் எழுதணும். இல்லைன்னா சிம்பிளா எழுதுறதுனாலும் எழுதிக்கங்க. டொமைன் இஸ் ஈக்குவல் டு -1 எக்ஸ்ன்னு போட்டு (0, 1) இப்படியும் எழுதிக்கோ. சரியா கண்ணா? புரியுதா? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன்னாலே எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸை ஒட்டி இருக்கிற சமாச்சாரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அது ரூட்டுக்குள்ளார இருக்கு. ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. நான் என்ன வேல்யூ எக்ஸுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வராது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். -1 0 1. இதுல தான் எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வரல. அதை எப்படி எழுதணும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 விதமா எழுதிக்கலாம். சரியா? தட்ஸ் ஆல். 6 சம் பார்ப்போம்.